ஒருமுறை ஔவையார் இரு எதிரி அரசர்களின் அரசவைக்கு அழைக்கப்பட்டார். அவர்கள் இருவரும் அறிவிலும் அதிகாரத்திலும் தாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று கர்வம் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு அரசரும் தான் மிகவும் நல்லொழுக்கமும் ஞானமும் கொண்ட ஆட்சியாளர்கள் என்று ஔவையாரின் ஆசீர்வாதத்தையும் உறுதிமொழியையும் பெற விரும்பினார்கள். இரு ராஜாக்களும் ஒரு கோவிலில் ஔவையாரை சந்திக்க ஒப்புக்கொண்டனர். அங்கு ஔவையார் பாரபட்சமின்றி தீர்ப்பளிப்பார் என்று நினைத்தார்கள். கோவில் முற்றத்தில் ஔவையார் இரு அரசர்களும் நிமிர்ந்து கர்வத்தோடு நிற்பதை கண்டார். ஒவ்வொருவரும் தனது பெருமையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர். ஒருவரை ஒருவர் புகழ்ந்தால் அது போரை தூண்டிவிடும் என்பது ஔவையாருக்கு தெரியும். எனவே அவர் ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை வகுத்தார். ஒவ்வொரு ராஜாவையும் தனித்தனியாக அணுகி ஒரு எளிய மண்பானையை கொண்டு வந்தார். முதல் ராஜாவிடம் இந்த பானை ஞானம் மற்றும் நற்பண்புகளால் நிரம்பியுள்ளது, ஆனால் உண்மையான ஞானிகளால் மட்டுமே அதன் பொக்கிஷங்களை திறக்க முடியும் என்று கூறி பானையை அவரிடம் கொடுத்துவிட்டு சென்றார். அடுத்து அவர் இரண்டாவது ராஜாவிடமும் சென்று அதே வார்த்தைகளை சொன்னார். முதல் ராஜாவை ஒத்த மற்றொரு மண்பானையை அவரிடம் கொடுத்தார். ஆர்வத்துடன் ஒவ்வொரு அரசரும் ஔவையாரின் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையை பானையை ஆய்வு செய்தனர். அவர்கள் பார்த்ததெல்லாம் அவர்களின் சொந்த பிரதிபலிப்பு அவர்களையே திருப்பி பார்த்து கொண்டிருந்தது. உண்மையில் பானையில் எந்த ஒரு புதையலோ அல்லது ஞானமோ இல்லை. கீழே ஒரு சிறிய கண்ணாடி மட்டுமே மறைக்கப்பட்டிருந்தது. முதல் மன்னன் ஔவையாரின் நுட்பமான செய்தியை உணர்ந்தான். ஞானம் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதில்தான் இருக்கிறது. ஒருவரின் மதிப்பு அவர்களின் செயல்களாலேயே பிரதிபலிக்கிறது. அவர் தாழ்மையடைந்தார் மற்றும் ஒரு சிறந்த ஆட்சியாளராக மாற தன்னை அர்ப்பணித்தார். இரண்டாவது மன்னன் கோபமடைந்து அந்த பிரதிபலிப்பை ஔவையார் தனது ஞானத்தை அவமதிப்பதாக எண்ணி ஆத்திரமடைந்து அவரை எதிர்கொள்ள முயன்றார். ஆனால் அதற்குள் அவர் அங்கிருந்து சென்று விட்டார். இந்த மன்னன் பெருமை மற்றும் மனக்கசப்பால் கண்மூடித்தனமாக இருந்தார். காலப்போக்கில் தனது மக்களின் மரியாதையை இழந்தார். அதே நேரத்தில் முதல் மன்னனின் பணிவு அவரை அன்பான மற்றும் புத்திசாலித்தனமான தலைவராக வழிநடத்தியது. ஞானமும் மரமும் கண்ணாடி போன்றது, உள்ளே இருப்பதை மட்டுமே பிரதிபலிக்கிறது என்ற ஔவையாரின் பாடம் மக்களின் நினைவில் என்றும் நிலைத்திருந்தது.